வரதா சொல்லிட்டு அங்கிருந்து 2 பேரும் கிளம்ப தயாரா வராங்க. அந்த நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு போலீஸ் ஜாம்பி ஒன்று வருது. இதை பார்த்துட்டு ரிக்கு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. இவருக்கு ஷேன் அப்படின்ற ஒரு போலீஸ் ஃப்ரெண்டா இருப்பாரு. ஒருவேளை இந்த ஜாம்பி அவரா இருக்கும்னு தான் யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் மனசை கல்லாக்கிக்கிட்டு அவரை சுட்டு சாகடிச்சிடுறாரு. வீட்டுக்கு போன முருகன் அங்க இருக்க எல்லா ஜாம்பிகளும் சுட்டு சாகடிக்கிறாரு. ஆனா அவரோட மனைவி ஜாம்பியை மட்டும் கொல்ல மனசு வரல. கண்ணீர் விட்டு அழுகுறாரு. அவரோட மனைவி மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா இவங்க ஜாம்பியா மாதிரியும் கொல்ல மனசு வரல பாருங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அட்லாண்டா அப்படின்ற இடத்துல இருக்க ரிக்க காமிக்கிறாங்க. இவர் ஏன் இங்க வந்தாருன்னா மோர்கன் தான் அட்லாண்டா போனா சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அவர் பேச்சை கேட்டுதான் இவர் இங்க வந்திருப்பாரு. ஆனா அட்லாண்டா அப்படின்ற இடம் மோர்கன் சொன்ன மாதிரி சேஃபான இடமா தெரியல. ஏதோ பெரிய போர் நடந்த மாதிரி பீரங்கி வண்டிகளும் ராணுவ வாகனங்களும் அங்கங்க நின்னுக்கிட்டு இருக்குங்க. என்னடா இது இங்க வந்தா சேஃபா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அப்போ வானத்துல ஹெலிகாப்டர் போற சவுண்ட் கேக்குது. இதை கேட்ட உடனே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த இடத்தை நோக்கி போறாரு. அங்க போனவருக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது.